ஹலோ ஷோல், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம ரெயின்போ பெல்லி பைப் ஃபிஷ்ஷை தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபரும் பார்த்தீங்கன்னா இதை பற்றி ஒரு வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அதனால தான் நம்ம இதை பற்றி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெயின்போ பெல்லி பைப் ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா நேட்டிவ் டு இந்தியா தான். ஸோ நம்ம கண்ட்ரி தான் இந்த ஃபிஷ்ஷு நேட்டிவு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரம்மபுத்திரா அண்ட் கங்கை ரிவரில் பார்க்கலாம். ஸோ இந்த மீன்கள்லாம் ரொம்ப ஒரு அழகான ஒரு வித்தியாசமான ஒரு ஃபிஷ்ஷுன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம வித்தியாசமான ஃபிஷ்ஷஸ் லிஸ்ட்டில் இதை நம்ம சேர்த்தே ஆகணும். ஸோ சூன் நம்ம அடுத்த பாட்டில் சேர்க்கலான்னு வச்சுருந்தேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபிஷ் ரொம்ப ஒரு அழகான ஒரு யூனிக்கான ஒரு ஃபிஷ்ஷு. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா க்ளோஸ்லி ரிலேட்டிவ் டு சீ ஆர்சஸ். ஸோ கடல் குதிரைகள் பற்றி யாருக்கெல்லாம் தெரியும்? ஸோ சீ ஆர்சஸ் பற்றி அதுங்களோட க்ளோஸ்லி ரிலேட்டிவ் டு இந்த ஃபிஷ் தான். ஏன்னா சிஆர்எஸ் மாதிரியே இதுங்களும் பார்த்தீங்கன்னா இதுங்களோட ரீப்ரொடக்ஷன் அது மாதிரியே இருக்கும். ஓகேங்களா? சிஆர்எஸ் எப்படி ரீப்ரொடக்ஷன் பண்ணணும்னா, ஃபீமேல் சிஆர்எஸ் இருக்குது பாருங்கள், அதுக்கு நேராக போயிட்டு மெயில் சிஆர்எஸ் இருக்குல்ல, மெயில் சிஆர்எஸோட ப்ரௌட் பவுச்சுன்னு ஒன்று இருக்குது. அது ஒரு எக்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம். ஓகேங்களா? அது வயிற்றில் இருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா மேட்டிங் நடக்கும்போது ஃபீமேல் எக்கை அந்த பவுச்சுக்குள்ளே லே பண்ணிட்டு போயிடும். ஸோ மெயில் அதுக்குள்ளேயே ஃபர்டிலைசர் பண்ணிட்டு அண்ட் வயிற்றுக்குள்ளே வச்சு குட்டிங்களை விரிக்கும். ஸோ அந்த பவுச்சுக்குள்ளே வச்சு குட்டிங்களை விரிச்சிட்டதுக்கப்புறம் அதுக்கு உயிரோட குட்டிங்களை பிரசவிக்கும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்குது. ஸோ இதுங்களும் பார்த்திங்கன்னா ஃபீமேல் என்ன பண்ணணும்னா எக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு மெயிலோட பவுச்சில் போட்டுரும். ஓகேங்களா? ஸோ அப்போ பார்த்திங்கன்னா மெயில் தான் வயிற்றுலேயே வச்சுட்டு அதை குட்டி போடும். ஈஸியாக சொல்லப்போனால் இங்கே பார்த்தீங்கன்னா மெயில் தான் பிரசவிக்குது. ஓகேங்களா? ஃபீமேல் ஜஸ்ட் எக்கு மட்டும் போட்டு போயிடுது, அவள் தான். ஸோ இதே மாதிரி தான் சிஆர்எஸ்க்கும் நடக்குதுன்னு நான் சொல்லலை. ஸோ சிஆர்எஸ் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னா, அது குட்டி கிட்டத்தட்ட 1000 மேலே இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட அது எவ்வளோ ஸ்பீஷஸை பொறுத்து இருக்குது. ஓகேங்களா? ஒரு ஸ்பீஷஸ் அது எவ்வளோ எக்கு லே பண்ணுதுன்றதை பொறுத்து இருக்குது. சிஆர்எஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 குட்டி வயிற்றில் வச்சுக்குதா, அந்த 1000 குட்டி அது குட்டி போடுமா? யோசிச்சு பாருங்கள். அதோட வலி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். அந்த குட்டி போடுற அவர்ஸே ரொம்ப நேரம் போயிட்டுருக்கும். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி அது ஒரு 24 ஹவர்ஸ் கழிச்சு ப்ரெக்னென்ட் ஆகிடும் சிஆர்எஸ் மெயிலு. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும் வைல்டில். ஸோ பார்த்திங்கன்னா மெயில் சிஆர்எஸ்க்கு வைல்டில் ஒரு ரெஸ்ட் இல்லை. ஸோ ஆக்சுவலி இது ஒரு தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்குதுன்றது வைல்டில். அண்ட் அதே மாதிரி இந்த மீனும் 24 மணி நேரம் கழிச்சு திருப்பி ப்ரெக்னென்ட் ஆகிடுமா ப்ரோ அப்படின்னு கேட்டுறாதீங்க. இந்த ரெயின்போ பெல்லி பைப் ஃபிஷ்ஷு அது எனக்கு தெரியாது. ஸோ அதுவும் இல்லாமல் இது எவ்வளோ எக்ஸ் போடுன்றது எனக்கு சரியாக தெரியாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது இருக்குது. அது என்னன்னா, இந்த ஜெண்டர் தண்ணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது முக்கியமே இல்லை அதுங்களுக்குள்ள ஜெண்டருன்றது. ஏன்னா முக்கால்வாசி மீன்கள் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே ஜெண்டரை சேஞ்ச் பண்ணும். இப்போ நான் சிஆர்எஸ்லேயே சொல்கிறேன் பாருங்கள், அதுங்களே பார்த்தீங்கன்னா ஜெண்டரை சேஞ்ச் பண்ணும். ஃபீமேலேருந்து மெயில் ஆகும். இது மாதிரி இதுங்களுக்கு பண்ணுமான்னு எனக்கு சரியாக தெரியாது. பட் கடலில் இந்த குரூப்பரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த க்ளவுன் ஃபிஷ்ஷு, நீமோ ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவோமே, அதுவே ஜெண்டரை சேஞ்ச் பண்ணும். ஸோ உள்ளுக்குள்ளே இருக்க மெயில் பார்த்திங்கன்னா அது ஃபீமேலாக மாறும். ஓகேங்களா? அந்த கூட அதுங்க கூட மற்ற குட்டி நீங்கள் இந்த க்ளவுன் ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா அது குட்டி மெயிலு, அதனால் நல்லா மெச்சூர் அடல்ட் ஸ்டேஜ் மெயிலு. ஆனால் அதை வளர விடாமல் ஸ்ட்ரெஸ் பண்ணி அதை அந்தளவுக்கு வச்சுக்குங்க குட்டியாகவே. ஏன்னா ப்ரீடிங் பண்ண ஒரு மெயிலும் குட்டி போடுறதுக்கு ஒரு ஃபீமேலும் தான், அது 2 தான் டாமினேட் பண்ணும். மெயினாக ஃபீமேல் தான் டாமினேட் பண்ணும் க்ளவுன் ஃபிஷஸில். ஸோ இந்த மாதிரி நிறைய மீன் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு மீன் சொல்லப்போனால் கபூண்டாய். இதுங்களாலையும் பார்த்தீங்கன்னா ஜெண்டரை சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபீமேலேருந்து மெயிலாக மாற முடியும். இது ஃபீமேலாக இருக்கும்போது ஹம்ப்பு எதுவுமே இருக்காது, மெயிலாக மாறும்போது ஹம்ப்பு அதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நிறைய மீன்கள் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஜெண்டர் சேஞ்ச் பண்ணுறதுன்றது தண்ணிக்குள்ளே சாதாரணமான ஒரு விஷயம். பட் நம்ம இங்கே ஹியூமன்ஸ்க்கு நல்லா இந்த மாதிரி நடக்குதா நம்ம கலாய்க்கிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா மதர் நேச்சரோட ஒரு வழி தான். ஓகேங்களா? அதனால் யாராவது ஜெண்டர் மாற்றிக்கிறாங்கன்னா அவங்கள போட்டு கலாய்க்காதீங்க. ஓகேங்களா? அது மதர் நேச்சர். ஸோ இப்போ அதை விட்டுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பைப் ஃபிஷ்ஷை பற்றி நான் கேர் வீடியோ போடணுன்னு வரல. பிகாஸ் இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்டேஞ்சர் ஸ்பீஷஸாக ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அதுங்களோட வாழ்நிலம் அழிக்கப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்சும், அதுக்கப்புறம் பொல்யூஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவர் ஃபிஷிங் அண்ட் இன்வேசிவ் ஸ்பீஷஸ்னாலே இதுங்க என்டேஞ்சர் ஸ்பீஷஸ்க்கால பாதிக்கப்படுது. ஸோ இன்வேசிவ் ஸ்பீஷஸ்னால் என்னென்னா, நம்ம தண்ணிக்குள்ளே விடுற ப்ளக்கோ, இந்த டிலாப்பியா ஃபிஷ்ஷு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் மீன் கிடையாது. இது நம்மளோட வயலில் தெரியாதனமாக ரிலீஸ் பண்ணும்போது இது நம்ம உள்ளூர் மீன்களை நேட்டிவ் ஃபிஷ்ஷஸ் அழிச்சிட்டு இதுங்க உயிர் வாழ ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ அதுங்களை கண்ட்ரோல் பண்ணால் இங்கே எந்த விதமான ப்ரெடேட்டரும் கிடையாது.
எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆர்மர் கேட்ஃபிஷ் எடுத்துக்கோங்க, அதுதாங்க அந்த ப்ளெக்கோ. ஸோ அந்த ப்ளெக்கோ பார்த்தீங்கன்னா அங்கே சவுத் அமெரிக்காவில் வந்து அதை கண்ட்ரோல் பண்ண ஜாயிண்ட் ஆட்டர்ஸ் இருக்குது, ஓகேங்களா. அதுங்க வந்து அதை பிடிச்சி அதை கடிச்சு பிடிச்சி அதை சாப்பிட்ருங்க. பட் இங்கே வந்து அதை கண்ட்ரோல் பண்ண யாரும் இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது வளர்கிறதுக்கு அண்டு நல்லா பெருகுறதுக்கும். இது வந்து மற்ற மீன்களுக்கு வந்து உணவு அழிச்சிருது. கிராஸ் கார்ப்பு இந்த மாதிரி ஆல்கே தின்ற நம்மக்கிட்ட இருக்க ஆல்கே ஈட்டர்ஸ்க்கு வந்து உணவு இல்லாமல் போயிட்டு அதுங்க அழிஞ்சிருது. ஸோ அப்புறம் இதுங்க வந்து பெருகிடுது. அதனால தான் வந்து சொல்கிறேன், எந்த விதமான அக்வேரியம் ஃபிஷ்ஷஸையும் பையில் ரிலீஸ் பண்ணாதீங்க. அது இந்தியன் நேட்டிவ் ஃபிஷ்ஷாக இருந்தாலும் சரி, அது சவுத் ரீஜன் நேட்டிவாக இருந்தால் மட்டும் ரிலீஸ் பண்ணுங்கள். மற்றபடி அது வந்து நார்த்தில் இருக்குது பட் சவுத்தில் இங்கே இல்லைன்னா அதை வந்து இங்கே விடாதீங்கன்னு தான் சொல்லுவேன், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மீனை வந்து பார்க்க ஆரம்பிச்சேன் திருப்பி. ஸோ இந்த மீனில் வந்து கொஞ்சம் டான்ஸிங் இருக்கும். ஸோ இதில் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா அதோட வயிறு தான் வந்து ரெயின்போ பெல்லியாக இருக்கும், ஓகேங்களா. மெயில் கிட்டே அது இருக்காது. அதை காட்டி தான் அது வந்து மெயிலை வந்து கவரும். ஸோ வந்து மெயிலை கவர்ந்து அதுக்குள்ளே வந்து எக்ஸை போடும், ஓகேங்களா. ஸோ இது கிட்டத்தட்ட இந்த டான்ஸ் வந்து பல மணி நேரம் ஆகலாம். பல மணி நேரம் அந்த டான்ஸ் இருக்கும், ஓகேங்களா. பெல்லியை காட்டி அந்த ரெயின்போ பெல்லியை காட்டி மெயிலை மைக்கிறது. ஸோ இது வந்து ரொம்ப அழகான ஒரு டான்ஸிங் மெத்தட். ஸோ நல்லாயிருக்கும் பார்க்க. அக்வேரியம்குள்ளெல்லாம் பார்த்தோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். பட் இது வந்து நான் அக்வேரியம்குள்ளே வச்சு வளர்க்க உங்களை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். முதல் விஷயம், இது வந்து வைல்டில் அழிஞ்சிட்டு வருது. ஸோ அதனால் வந்து இதை வந்து வைல்ட்லேருந்து பிடிச்சி தான் நம்மக்கிட்ட சேல் பண்ணுறாங்களான்னு தெரியல. அண்ட் இது வந்து கேப்டிட்டியில் வச்சு ப்ரீட் பண்ணி தான் நம்மக்கிட்ட சேல் பண்ணுறாங்கன்னா ஓகே. பட் வைல்ட்லேருந்து பிடிச்சி நம்மக்கிட்ட சேல் பண்ணுறாங்கன்னா அதை நான் வளர்க்க வேணான்னு தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மீன்கள் வந்து அக்வேரியம் ஹாபியில் அட்வான்ஸ் லெவலில் இருக்கிறவங்க தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ். இதுக்கு வாட்டர் பேராமீட்டர்ஸ்லாம் கரெக்டாக வைக்கணும். எந்த விதமான பஃபரும் ஆகக்கூடாது. ஸோ வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அப்படி மெயின்டைன் பண்ணால் தான் இந்த மீன் இருக்கும் உங்ககிட்ட. அண்ட் இதோட ஃபீடிங்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப குட்டியான ஃபீடிங் தான் போடுற மாதிரி இருக்கும். எப்படின்னா டாஃபினியா, இந்த ஆர்டிமியா, பிரெயின் ஸ்டீம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி குட்டி ஃபீடு தான் எதால் எடுக்க முடியும், மைக்ரோவேவ்ஸு, ஓகேங்களா. அண்ட் இது வந்து கேர் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா வைல்டெல்லாம் வந்து 5க்கு மேலே போகலாம். பட்டு கேப்டிவிட்டியில் வந்து இதால் வந்து 3 வருஷம், ஓகேங்களா. ஸோ அது வரைக்கும் காப்பாற்றிட்டாலே பெரிய விஷயம். 1 வருஷம் காப்பாற்றிட்டாலே பெரிய விஷயங்க. ஏன்னா இது வந்து அவ்வளோ சென்சிட்டிவ். இதை மெயின்டைன் பண்ணுறதுன்றது அக்வேரியம்குள்ளே. ஸோ பர்ஃபெக்டாக வச்சு மெயின்டைன் பண்ணால் தான் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இந்த மீனை வந்து துருத்துருன்னு வாங்கிடாதீங்க. ஏன்னா அட்வான்ஸ் லெவலில் இருக்கிறவங்களே இந்த மீனை வளர்க்க திணறாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ யாராவது இந்த மீனை வாங்கி வளர்த்துருக்கீங்களான்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள்கிட்ட இது எவ்வளோ நாள் உயிரோடு இருந்ததுன்றதை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி ஒரு கேர் வீடியோவாக நான் போட வரல. ஏன்னா இதை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இது என்டேஞ்சர் ஸ்பீஷஸாக இருக்கிறனால, ஓகேங்களா. தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. See you in the studio. Bye ஷோல்.